வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் இலங்கையிலிருந்து வரேன், கொழும்புல இருந்து. எனக்கும் பாரதத்துக்கும் இடையிலான தொடர்பு அப்படின்னு சொன்னா என்னுடைய பெயர் கவிதா பாரதி. அது கேட்டாற் போலவே பாரதத்துக்கும் இந்த பாரதிக்கும் இடையில ரொம்பவுமே தொடர்பு அதிகம்னு சொல்லலாம். அதுவும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி வந்து போற ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம். கடந்த வருஷத்துலயும் பல முறை வந்திருந்தேன். இந்த வருஷத்துல இது முதலாவது பயணம். இந்த தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த அயலக தமிழர் இடத்துல நானும் பங்கு பெற்ற நினைச்சது கிடைச்சது ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். இலங்கையில நான் ஒரு ஊடகத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு ஊடகத்துறையில ஒரு தசாப்தம் கடந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதோட என்னுடைய தமிழ் பணியும் தொடருது. இந்த மாநாடு எனக்கு என்னுடைய ஃபீல்டுக்கு ரொம்பவுமே பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா கேட்கும்போது இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அயலக தமிழக தினம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அயலக தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது உலக அளவுல எல்லா நாடுகள்லயுமே தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள் பிரிந்து சிதறி கிடக்கிற தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு திட்டமாக இந்த திட்டம் தமிழக அரசினால் முன்னெடுக்கப்படுவதும் சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தமிழர்களின் கலை கலாச்சார விழுமியம் சார்ந்த விஷயங்களை வளர்த்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் வர்த்தக ரீதியிலான அடுத்த கட்ட நகர்வுக்கும் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.